ஆண்டவரும் உலக ரட்சகர் மீட்பெருமா இருக்கிற இயேசு கிறிஸ்து அற்புத நாமத்தினால் யாவருக்கும் காலை வாழ்த்துக்கள். ஒரு மாதம் முடிந்து 2வது மாதத்துல வந்திருக்கிறோம். 2ஆம் தேதி அன்று இந்த காலை வேளையில வாழ்வுதரும் முன்னன் வழியாய் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். அதில் அந்த நிகழ்ச்சியை பார்க்கிற தேவனுடைய பிள்ளைகளை தாங்கள் மாத்திரம் பார்த்து ஆசிரியத்தை பெற்றுக்கொள்ளாமல் மற்றவர்களுக்கும் நீங்கள் இதை அனுப்பி வைத்து ஊழியத்தை உற்சாகப்படுத்த வேண்டும் என்று சொல்லி தாழ்மையோடு கூட கேட்டுக் கொடுக்கிறோம். இன்றைக்கு வேத வசனத்திற்கு தொடர்ந்து நாம் செவிசாய்ப்போம். ரோமர் எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரம் 11 15 முடிய இறை பகுதிகளை நாம் வாசிக்க கேட்போம். அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் வித்தியாசமே இல்லை. எல்லாருக்கும் கர்த்தரானவர் தம்மை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் ஐஸ்வர்யமும் பண்ணுகிறவராய் இருக்கிறார். ஆதலால் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற எவனும் ரட்சிக்கப்படுவான். அவரை விசுவாசியாதவர்கள் எப்படி அவரை தொழுது கொள்வார்கள்? அவரை குறித்து கேள்விப்படாதவர்கள் எப்படி விசுவாசிப்பார்கள்? பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள்? அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள்? சமாதானத்தை கூறி நற்கிரிகளை சுவிசேஷமாய் அறிவிக்கிறவருடைய பாதங்கள் எவ்வளவு அழகானவைகள் என்று எழுதியிருக்கிறதே. ஆனாலும் சுவிசேஷத்திற்கு எல்லோரும் கீழ்ப்படியவில்லை. அதை குறித்து ஏசியா, கர்த்தாவே, எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசிக்கிறவன் யார் என்று சொல்லியிருக்கிறார். செபிப்போமாக. கிருபை உள்ள நல்ல ஆண்டவரே, உம்மை விசுவாசிக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லி வேத சத்தியத்துல அருமையாக இந்த கால வேளையில கேட்டோம். அப்பா தகப்பனே, உம்மை நம்பி இந்த கால வேளையில எத்தனையோ காரியங்களுக்காக நம்முடைய பிள்ளைகள் செபித்து கொண்டிருக்கிறார்கள். எனக்கு இந்த மாதத்திலாவது என் வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதம் வராதா என்று சொல்லி காத்திருக்கிற பிள்ளைகள் வெட்கப்பட்டு போவதில்லை என்று வேதத்தில் எழுதப்பட்ட அந்த வேத சத்தியங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற வாழ்வுதரும் இந்த உணவின் வழியாய் சந்திக்கப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அவருடைய இதயத்தின் மன்றாட்டுகளை கர்த்தாவே நிறைவேற்றுக சுவாமி. எந்தெந்த காரியங்களுக்கு தனிப்பட்ட வாழ்க்கையில உம்முடைய பிள்ளைகள் மிகவும் எதிர்பார்ப்போடு கூட செபித்து கொண்டிருக்கிறார்களோ கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. வியாதியிலிருந்து, பலவீனத்திலிருந்து, வீட்டில் இருக்கிற குடும்ப பிரச்சனையிலிருந்து, கருத்து வேறுபாடுகள் இவைகள் எல்லாவற்றும் நீக்கப்பட்டு உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில சந்தோஷம் மகிழ்ச்சி நிறைவேறும்படியாய் உம்முடைய அன்பின் கரங்களில் ஆண்டவரை ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிற சுவாமி. இந்த இடத்துல மாத்திரமல்ல, உலகமெங்கும் ஆண்டவர் யூடியூப் மூலமாக, ஆன்லைன் மூலமாக பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரத்துல ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக, கண்ணீர்களை துடைப்பீராக. எல்லாவற்றிற்கும் மேலாக உம்மை விசுவாசிக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொன்னீரே, அது அப்படியே உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நிறைவேறும்படியாய் மீட்பர் இயேசு நாமத்தால் செபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். தொடர்ந்து செபிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.